ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ், ஐபிஎல் பிளே ஆஃபுக்கு வந்துச்சு. 70 மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி நாங்கள் மும்பை இந்தியன்ஸோட வீக்னஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க. எலிமினேட்டர் விளையாட போகிறாங்க 3rd and 4th. குஜராத் நேற்று மட்டும் ஆர்சிபி தோற்றுருந்ததுன்னா ஆர்சிபி வர்சஸ் மும்பையாக இருக்கும். ஜெயிச்சிட்டாங்க. ஜிதேஷ் சர்மா அடின்னு அடிச்சார் பாருங்க. டிக்விஷ் அவர் வேற நோ பால் போட்டார் குருஷல் டயத்தில். சைடு நோ பால், அது ஃப்ரண்ட் ஃபுட் வேறு இல்லை. எனிவே அதனால் இப்போ என்னாச்சு, குஜராத்து மும்பை விளையாடணும். எம்ஐயை பற்றி நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். குஜராத்துக்கு வருவோம். குஜராத்துக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணுவாங்க? சரி, இவங்ககிட்ட பெரிய அட்வான்டேஜ், 2 அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன்று ஆல்ரெடி 2 மேட்ச்சு ஜெயிச்சிட்டாங்க அவங்க குரூப்பில் மும்பை இந்தியன்ஸ்கிட்ட. தே ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட். ரெண்டாவது, சாய் சுதர்ஷன் தான் ஆரஞ்சு கேப் போட்டு சுற்றிட்டு இருக்காரு. இப்போ ஆமாம், 679 ரன் அடிச்சிருக்காரு. ஹாப்பி ஃபார் ஹிம். லைக் கோவா கிங்ஸ் பிளேயர் வேறு, அவர் தமிழ்நாடு பிளேயர் வேறு. 52ங்க அவரோட ஆவரேஜ். எஸ். அப்புறம் 2வது பிளேஸ்லையும் சுப்மன் கில், அவரும் 649 ரன்னு. அவர் ஆவரேஜ் 54. இவங்களோட பெரிய வரி வந்து ஜோஸ் பட்லர். அவர் தான் 538 அடிச்சாரு அப்படிம்பீங்க. அடிச்சாரு, ஆனால் அவர் கிளம்பிட்டார். இங்கிலாந்து ஒன் டே மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது 2-3 நாளில். அவர் போயிட்டார். பிளே ஆஃபுக்கு இருக்க மாட்டார். பெரிய டென்ட்டு. சம்டைம்ஸு இந்த டாப் 3 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுல ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் என்ன? மிடில் ஆர்டர் வில் பி எக்ஸ்போஸ்ட். சிஎஸ்கே எப்படி மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ்டு, மிடில் ஆர்டர் வீக்னு ஒரு வீடியோ போட்ட ஐபிஎல் ஸ்டார்ட் ஆப். அதே தான் நடந்து. மிடில் ஆர்டர் என்ன பண்ண தெரியாமல் சாம் கரன் மாற்றி தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, அஸ்வின் இவங்கெல்லாம் வந்தாங்க. ஸோ இப்போ பட்லர் இல்லாதது என்ன பண்ண போகிறாங்க? பெரிய கேள்விக்குறி. இந்த 3 பேர் தான் ஸ்கோர் பண்ணாங்களா? இந்த கடைசி வந்து விளையாட தெரியாதுன்னு இல்லை. ருத்தர்ஃபோர்ட் ஆகட்டும், ஷாருக் கான் அண்ட் ஆல். இந்த ப்ராப்ளம் இஸ் கொஞ்சம் டெலிவரி தான் கிடச்சிது அவங்களுக்கு. ருத்தர்ஃபோர்ட் 267 ரன் தான் அடிச்சிருக்காரு இந்த சீசனில். ஷாருக் கான் 166 தான் அடிச்சிருக்காரு. ஏன்னா அவ்வளோ டெலிவரி கிடைக்கல இல்லையா? பால் நிறையா இருந்தானே விளையாட முடியும். இதில் ஒரு 50 வேறு ஷாருக் கான். ஸோ இவங்களை நம்பி தான் பேட்டிங் சுற்றிட்டு இருக்கு. ஸோ சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட் வேறு எதுலேருந்து போலிங் வருவார். ஃபர்ஸ்ட் ஓவரில் வீட்டு எதிர மாஸ்டர் அவர். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து விளையாட்டாங்கன்னு வச்சுங்க ட்ரெண்ட் போல்ட்டை. பும்ரா பஞ்சாப் கிங்ஸ் கூட இப்போ யாரோ ஒருத்தர் ஜோஸ் இங்கிலீஷ்லாம் கூட அடிச்சார் பும்ராவை. ஸோ பும்ரா கூட ஒயிட் பாலில் அவ்வளோ பெரிய த்ரெட் இருக்காது பிளே ஆஃபில். ஏன்னா அட்ட ஸ்டேஜ் 4 ஓவர் போட மாட்டார். 2 ஸ்பெல்லாம் மாற்ற போகிறாரா என்னன்னு தெரில. ஹார்திக் பாண்டியா வில் பி அ வீக் லிங். அவர் போலிங் லைன் அட்வான்டேஜ் எடுக்கலாம். தீபக் சார்லேயே எடுத்துக்கலாம். ஏன்னா தீபக் சாரோட எக்கனாமி ரேட் 9.17, 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹார்திக்கோட எக்கனாமி ரேட்டு 9.53. இவங்க 2 பேரோட 8 ஓவர்லேயே கிட்டத்தட்ட 80 ரன் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். ஸோ அது டார்கெட் பண்ணுவாங்க கண்டிப்பாக பேட்டிங். அப்போது பட்லர் இல்லாத பெரிய டென்ட் தான் அவங்களுக்கு. அண்ட் அதுக்கு பேர் யார் விளையாட போகிறா தெரில. அது பார்ப்போம் என்னன்னு. போலிங் வைஸும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அவ பெட்டர் போலிங் அட்டாக். என்னதான் இவங்க 2 பேரும் வீக் ஆனாலும் தீபக் சார், ஹார்திக் அவங்ககிட்ட ப்ளஸ் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சாட்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா தான். அவர் பர்பிள் கேப் போட்டு சுற்றின்னு இருக்காரு. எல்லாமே ஆரஞ்சு கேப், பர்பிள் எல்லாமே குஜராத் தான் வச்சிருக்கு. 23 விக்கெட் எடுத்திருக்காரு. 2வது பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர், அவரும் நம்பால் தான். தமிழ்நாடு பிரீமியர் லீக் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், தமிழ்நாடு விளையாடு. அவர் ஒரு 17 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் சிராஜ், அவர் ஒரு 15 விக்கெட். ஆர்சிபி வேணான்னு அமிச்சவர், அவர் ஒரு 15 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் ராஷித் கான், அது பெரிய லெட் டவுன் அவங்களது. 9 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ப்ராபப்ளி ஆல் ஓவர் த வேர்ல்டு விளையாடுறாரு. அவரோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு இப்போ இருக்குது. பேட்ஸ்மேனுக்கு அட்டாக் பண்ணுறாங்க அவரை. அதனால அவரால் அவர் விக்கெட் எடுக்க முடியல. 9 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எல்லா மேட்சும் விளையாண்டார் இவ்வளோக்கோ. பட் பேர் இன் மைண்ட், இந்த மாதிரி பிக் மேட்ச் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பிளேயர் தான் வந்து நிற்பாங்க. டிங்னு 3 விக்கெட் 4 விக்கெட்னு. லெக் ஸ்பின்னு, குகுலி, ஸோ மெனி திங்ஸ். ரோஹித் சர்மாண்டால் வீக் லெக் ஸ்பின்னில். பாப்பா அது என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த ராஷித் கான் மட்டும் நிறையா விக்கெட் எடுத்துக்கிட்டான்னு வச்சுங்க. விக்கெட் ஒன்லி இப்போ ரன் ரேட்டை கம்மி பண்ணோம். டெத் ஓவர் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவுட் பண்ணலன்னா நீங்கள் கடைசி 5 ஓவர் 70, 60 எதிர்பார்க்கலாம் எந்த டீமாக இருந்தாலும். அதில் ராஷித் கான் விக்கெட் எடுத்துட்டாருன்னா அவங்களுக்கு கஷ்டம் மும்பை இந்தியன்ஸுக்கு. பார்ப்போம். 5வது பார்த்தீங்கன்னா அர்ஷத் கான், அவர் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் அவர் இவங்களுக்கு குஜராத்துக்கு. ஸோ பார்த்தா 2 பேர் தான் டாப் 2 40 விக்கெட் எடுத்திருக்காங்க, பிரசித் அண்ட் சாய் கிஷோர். ஸோ அங்கே டாப் 2 வந்து 36 விக்கெட் எடுத்திருக்காங்க, பும்ரா அண்ட் போல்ட்டு. 36 மெயின் விக்கெட்டு. அது இல்லாமல் பும்ரா 14 மேட்ச் விளையாடல, 10 மேட்சோ 9 மேட்சோ தான் விளையாடாருன்னு நினைக்கிறேன். எனிவே இப்போதைக்கு இதுதான் குஜராத் டைட்டன்ஸ். லாட் டிபெண்ட்ஸ் ஆன் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் ஓப்பனிங்கு. 2 பேரும் ஒரு நல்ல ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்தா நடுவில் ருத்ரபோர்ட், ஷாருக் கான் இவங்களும் வந்து பார்த்துப்பாங்க. சாய் கிஷோரே பேட்டிங் பண்ண முடியும். ராஷித் கானும் ஹிட் பண்ணுவார். ராகுல் திரிபாதி இருக்குது இவங்ககிட்ட. பார்க்கணும். 2 மேட்ச் ஜெயிச்ச அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. குஜராத்தில் ஒரு வாட்டி கப்பு ஜெயிச்சவங்க, மும்பை இந்தியன்ஸ் 5 வாட்டி கப்பு ஜெயிச்சவங்க. மும்பை இந்தியன்ஸ் நோ ஹவ் டு பிளே ஆஃப். நாக் அவுட் மேட்சஸ்லாம் எப்படி விளையாடணும்னு. வின்னர் வில் கோ அண்ட் பிளே பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி. அது நாளைக்கு, அது ஒரு ப்ரீவியூ எடுத்துகிட்டு அப்புறம் வர. லூசர் வீட்டுக்கு போக வேண்டியதான். ரைட். இதுதான் இப்போதைக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஃபேவரேட்டு? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். அவரோட ரன், அவரோட ஸ்டாண்டர்ட்லாம் 700, கோலிலாம் அடிக்கல, 329 தான் அடிச்சிருக்காரு. ஸோ ரோஹித் அவுட் பண்ணால் சூரியகுமார் யாதவ் தான் டார்கெட் பண்ணி வருவாங்க எப்படி அவுட் பண்ணணுன்னு.
அது பார்ப்போம். நீங்கள் சொல்லலாம் லெக் சைடில் தானே சார் அடிக்கிறாரு ஃபைன் லேக் 5 ஃபீல்டு அங்கே இன்னும் 2 ஃபீல்டு தான் நீங்கள் வைக்க முடியும். லெகம் இருக்குது அந்த பக்கம், நோ பால். இப்போ இல்லை, கிரிக்கெட் ஆரம்பித்த காலத்துலேருந்து, ஒன் டே ஆரம்பித்த காலத்துலேருந்து லெகம்பேருக்கு பக்கத்து லெகம்பேர் டு விக்கெட் கீப்பர் நடுவில் ஃபைன் லேக்கு ஸ்கொயர் லேக்கு 2 ஃபீல்டாக தான் இருக்க முடியும். நீங்கள் பாட்டு 5 பேர் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு இவர் எப்படியோ 5வது ஸ்டெப்பில் உளுந்து வாரி கீரி பேட்டில் ஃபைன் லேக்கில் அடிப்பார், கேட்ச் பிடிச்சிடலாம்னு நினைக்க முடியாது. 2 பேர் தான் அலோடுங்க. எனிவே அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். பொறுமை பார்த்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.